ஆண்டாள் கோயிலில் அர்த்த மண்டபத்திற்குள் நுழைய யாருக்கும் அனுமதி கிடையாது என்றும் அதன் அடிப்படையிலேயே இளையராஜாவை தடுத்து நிறுத்தியதாகவும் கோயில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் அர்த்த மண்டபத்திற்குள் செல்ல முயன்ற இசையமைப்பாளர் இளையராஜாவை வெளியே அனுப்பியதாக சர்ச்சை எழுந்த நிலையில் இது தொடர்பாக கோயில் நிர்வாகத்திடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்கப்பட்டது. அப்போது ஆண்டாள் கோயிலில் கருவறைக்கு முன்பு உள்ள அர்த்த மண்டபத்தையும் கருவறை போன்றே பாவித்து வருவதாக தெரிவித்தனர். அர்த்த மண்டபத்திற்குள் ஜீயர்களை தவிர பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என்றும் சம்பவத்தன்று ஜீயருடன் இளையராஜாவும் அர்த்த மண்டபத்திற்குள் தவறுதலாக நுழைந்ததாகவும் தெரிவித்தனர். கோயில் நிர்வாகம் தரப்பில் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இளையராஜா வெளியே சென்றதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் இளையராஜாவிற்கு கோயில் யானையை வைத்தோ வெண்குடை பிடித்தோ வரவேற்பு அளிக்கப்படவில்லை என்றும் ஆண்டாள் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விசிகாவில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு பக்குவம் போதவில்லை என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவராக இருந்தாலும் கட்சிக்கு கட்டுப்படுவது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். அண்மை காலமாக சொன்ன கருத்துக்கள் கட்சியின் நலன்களுக்கு எதிராக இருப்பதாக கட்சியின் தலைமை நிர்வாக குழு உணர்ந்தது. திமுக கூட்டணியில் விசிக இடம்பெற்றுள்ள நிலையிலும் தொடர்ந்து திமுக தலைமையை சீண்டும் வகையில் விசிக துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா பேசி வந்தார். அதன் உச்சமாக கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் மன்னர் ஆட்சி என திமுக ஆட்சியை ஆதவ் அர்ஜுனா மறைமுகமாக விமர்சித்தார். இது கடும் சலசலப்பை ஏற்படுத்தியதை அடுத்து ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து 6 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்து விசிக தலைவர் திருமாவளவன் நடவடிக்கை எடுத்தார். இந்நிலையில் விசிகவிலிருந்து விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். தன்னுடைய கருத்துக்களால் திருமாவளவனுக்கும் தனக்கும் இடையே விரிசல் ஏற்படுவதை விரும்பாததால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனாவை நீக்க வேண்டும் என்பதோ அவர் வெளியேற வேண்டும் என்பதோ தங்கள் நோக்கம் இல்லை என்று கூறினார். இடைநீக்கம் செய்த பிறகு கட்சி தலைமை அல்லது ஒழுங்கு நடவடிக்கை குழுவிடம் விளக்கம் அளிப்பதை விடுத்து பொதுவெளியில் அவர் கருத்து வெளியிட்டது தவறு என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். இடைநீக்கம் குறித்து அவர் சொன்ன கருத்து கட்சிக்கு எதிராக அல்லது தலைமைக்கு எதிராகத்தான் இருந்தது. கட்சி நடைமுறைகளை ஆதவ் அர்ஜுனா பின்பற்றவில்லை என்றும் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவராக இருந்தாலும் கட்சிக்கு கட்டுப்படுவது அவசியம் என்றும் தெரிவித்த திருமாவளவன் அதை ஆதவ் அர்ஜுனாவிடம் பலமுறை அறிவுறுத்தியதாகவும் கூறினார். நமக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் கூட, நாம் பேசுவது சரிதான் என்றாலும் கூட, கட்சி ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறது. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்றால் அதற்கு இணங்குவதுதான் முதலில் முக்கியமானது. கட்சிக்குள் வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு கட்டுப்படுவது முக்கியமானது. அந்த கட்சியின் நடைமுறைகளுக்கு இணங்க செயல்படுவது முக்கியமானது. ஆதவ் அர்ஜுனாவுக்கு இன்னும் பக்குவம் தேவைப்படுகிறது என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். பொது வாழ்வில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் மிக மிக முக்கியமானது. அந்த வாய்ப்பை அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பெறுவார் என்று எதிர்பார்த்தேன். இந்த முடிவும் அவசரமான முடிவுதான். ஒரு அமைப்பினுடைய நடைமுறையை பற்றிய புரிதல் அவருக்கு தேவைப்படுகிறது என்று நான் கருதுகிறேன். எனினும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு வாழ்த்துக்கள் என்று திருமாவளவன் கூறினார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.